ஆன்லைன் செயலியை தடை செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை. வணக்கம். செய்திகள் வாசிப்பது சுதாரவி. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக மாநகர் மாவட்ட தலைவர் லிங்கத்தின் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்தனர். அந்த மனுவில் சில மாதங்களுக்கு முன் அரசு அறிமுகப்படுத்திய புதிய ஆன்லைன் செயலியால் தங்களது வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளது என்றும், கோவை மாவட்டத்தில் உள்ள ஆவின் பால் முகவர்கள் மிகுந்த வேதனையை அடைந்துள்ளனர் என்று குறிப்பிட்டிருந்தது. இது குறித்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் மாநகர மாவட்ட தலைவர் லிங்கம் கூறும்போது, வணக்கம், என் பேர் லிங்கம், தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் கோவை மாநகர மாவட்ட தலைவர். என் கூட வந்திருக்கிறவங்க எல்லாமே ஆவின்பால் முகவர்கள். ஆக்சுவலா பார்த்தாச்சுன்னா ஆவின்பால் முகவர் சங்கம் இன்னைக்கு இந்த பிரச்சனை கையில எடுத்து போராடணும். அவங்க இன்னைக்கு ஆவின் நிர்வாகத்துக்கு சப்போர்ட்டா இருக்கிறனால இன்னைக்கு இந்த பிரச்சனை நாங்க கையில எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஏற்பட்டிருக்கு. ஆவின்ல ஒரு 700 முகவர்கள் ஆவின்பால் விற்பனையாளராகவும் ஒரு 40 பேர் ஆவின் தயிர் விற்பனையாளராக இருக்கிறோம். இப்போ ஒரு 25-30 வருஷமா நாங்க டைரக்டா கம்பெனியோட நாங்க டைவர்ட் பண்ணி நாங்க தொழில் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஆன்லைன் செயலி சொல்லி புதுசா ஒரு செயலி அறிமுகமாக்கப்பட்டு பால் ஆர்டரு, பால் சப்ளைக்கு போடுறது, எங்களுடைய கமிஷன், ஆவின் நிர்வாகத்துடைய அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த ஆன்லைன் கண்ட்ரோல்ல இருக்குது. ஆனா இந்த ஆன்லைனுடைய சேவையில ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்கு. ஒழுங்கா கமிஷன் வர்றது இல்லை. நாங்க பால் ஆர்டர் போட்ட பாலுக்குள்ள பால் வர்றது இல்லை. ஒரு சிலருக்கு ஆர்டர் விழுறது இல்லை, மறுநாள் பால் வர்றது இல்லை, ஆனா பணம் போயிருது. இப்படி ஏகப்பட்ட குறைபாடுகளை கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 மாதமாக நாங்க மாவட்ட ஆட்சியாளர் தலைமைக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இதுவரை எந்த விதமான ஒரு நடவடிக்கை இல்லை. ஏன் அப்படின்னா ஆவின் பொதுநலர்ல என்ன பண்றாரு அப்படின்னா, கலெக்டர்கிட்ட போய் அவருக்கு சாதகமா ஆவின் முகவர் சங்கத்தை கையில வச்சுக்கிட்டு கலெக்டர்கிட்ட போய் என்ன பண்றாரு அப்படின்னா எந்த பிரச்சனை இல்லை, சர்வர் பிரச்சனை, தேவையில்லாம ஒரு 4-5 பேருக்கு உழப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்க மேல அப்படி பழைய திருப்பி போட்டு எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட பொதுநல மேலே நடவடிக்கை எடுக்கணும். இந்த ஆவின் செயலியை நீக்கணும்னு சொல்லி நாங்க இந்த நேரத்தில் மனு கொடுக்க வந்திருக்கோம் கலெக்டர் சந்திச்சு. இப்போ டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லி இப்போ கட்டாயம் எல்லாருமே இந்த மாதிரி உங்களுக்கு மேனுவல்லாம் விட்டு இப்போ இதுக்குள்ள வந்தாச்சு. ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது, காலத்தின் கட்டாயம். இப்போ இது பிரச்சனை இல்லாம இருந்தா நாங்களும் பிரச்சனை பண்ண போறது இல்லை. இந்த செயலியை பத்தி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த செயலி முழுக்க எங்களுடைய ஆவினுடைய முகவர்களுக்கு தீங்கி இழைக்கிறதுனால தான் நாங்க இப்ப இந்த செயலியை பத்தி பேச முடியுது. இது பணம் கட்டினா ஒழுங்கா பால் வர்றதில்லை. கெட்டின பாலுக்கு ஒரு சிலருக்கு பாலே வர்றதே கிடையாது, ஒரு சிலருக்கு தவறுல வருது, கமிஷன் சரியா வர்றதில்ல. மார்ச் மாச கமிஷன்லாம் பாத்தீங்கன்னா தேவையில்லாம 2% பிடிச்சு வச்சிருக்காங்க. எதுக்கு பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு நிர்வாகத்துக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. நிர்வாகத்துக்கு விசாரணை போட்டா அங்க உள்ள விஜிலன்ஸ் தான் பூந்தாச்சுன்னா நாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அந்த செயலியில இருக்கு. உள்ள நிர்வாகம் பண்ற அந்த ஸ்டாஃப்களுக்கும் தெரியும் நல்லாவே.